நல்லா இருக்கீங்களா? என்ன ஒரு உற்சாகம்! மணி என்ன 8 மணிக்கு இவ்வளவு பெரிய உற்சாகம்னா 7 மணிக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? என்ன பரவாயில்ல, நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் இதே உற்சாகம் தொடர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு என்னை அன்போடு வரவேற்ற டைரக்டர் பிரபு சாலமன் ஐயா அவர்களுக்கும், ஐயா மோகன் சி லாசரசர் ஐயா அவர்களுக்கும், எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, டிவிலே பார்த்துருக்கேன் இவங்களுடைய பாடல்கள் எல்லாம் அப்படியே தொலைதூரத்திலிருந்தே பார்த்து கேட்டு ரசிச்சிருக்கேன். வீட்டில் நானும் பாடுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காது, கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இன்னைக்கு நேரில் பார்க்கும்போது தான் தெரியுது ஆள் இவ்வளவு சின்ன பையனா இருக்காங்களே அப்படின்னு. பெர்க்மான்ஸ் ஐயா இவ்வளவு இளமையா இருக்கிறத நான் இங்கே தான் பார்க்குறேன். நீங்க ஐயாவுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்க உங்க கேமரா மேல தயவு செய்து கொஞ்சம் மாத்துங்க. உங்களுக்கு கொஞ்சம் வயசான ஆளாவே காட்டுறாப்புல. இப்ப அண்ணாச்சி வந்த உடனே எங்க பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஐயா நம்மகிட்ட எதுவும் கேள்வி கேட்பாரோ அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் அவங்க 2 பேரும் நின்னாங்களே, இங்க ஆன காணோம் போயிட்டாங்களா? சரி, அவங்க எப்படி திருப்பி வரும்போது ஒரு கேள்வி கேட்டுங்களா? என்ன வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. சொல்லுங்க. உங்க சார்பா இவங்க கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கலாமா? கேட்கலாமா வேண்டாமா? யோசிச்சு கேளுங்கண்ணே, யோசிச்சு கேளுங்க. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் அழகா இருந்தா சரியா பேச வராது, ஒரு சிலர் ரொம்ப அழகா பேசுவாங்க, என்னை மாதிரி அழகா இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த 2மே சேர்ந்து இருக்கிற 2 பேர் இருக்காங்கன்னா அது இவங்க 2 பேர் மட்டும்தான். என்ன பாவம், அந்த பிள்ளைக்கு வெக்கமா வருது. நான் சில நேரத்தில் அந்த மாதிரி பொய் சொல்லுவோமா, நீங்களும் அப்படி நம்பிடக்கூடாது. சரி, மக்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க சொல்லிருக்காங்கம்மா. ஒரு 3 கேள்விகள் நான் ஆங்கிலத்துல கேட்கறேன், நீங்க அப்படியே தமிழ்ல சொல்லிடுவீங்களா? கேம் தெரிஞ்சா வந்திருக்கவே மாட்டேனே. இது கேம் கிடையாதுமா. ஆமா, இது கேமே கிடையாது. இது நான் ஆங்கிலம் இப்ப நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை நான் அப்படியே இங்கிலீஷ்ல கேட்கறேன், நீங்க தமிழ்ல சொல்லலாம். ஒருவேளை வரலனா அவர் ஹெல்ப் பண்ணலாமா? அவர் உங்ககிட்ட அவர் ஹெல்ப் பண்ணுவார். 50-50. சரியா? ஆமா, போயிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? சரி, டெய்லி நம்ம பயன்படுத்துற பொருள் பேஸ்ட் அப்படின்னு சொல்றோம்ல, பல் வளர்க்கிற பேஸ்ட். இதை நம்ம தமிழ்ல எப்படின்னு சொல்லணும்? கூழ். கூழ். கூழா? அது கூழ் மாதிரி தானே இருக்கு. என்ன கேப்ப கூழா இது? கூழா? ஏன்னா களிம்புன்னு சொல்லுங்களேன். களிப்பு இந்த புண்ணுக்கெல்லாம் போடுவாங்கல்ல, களிப்பு. களிப்பு களிப்பு கிடையாதுமா, அது பைபிள படிக்கும் போது வர்றது களிப்பு. இது களிம்பு. சரியா? சரி, உங்களுக்கு தெரியுமா? உங்க பாட்டத்தை கேளுங்க பாப்போம். பேஸ்ட். பேஸ்ட். பூச்சி. பூச்சா? பூச்சி. 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 பூச்சி கிடையாது, எல்லாம் பூச்சி. எக்ஸாக்ட்லி. சரி, நம்ம கிட்ட கேட்போம். இப்போ அவங்கள எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்களேன். பேஸ்ட் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன சொல்லணும்? பர்பஸை. கை தட்டுங்க. அடுத்ததா ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஒரு கேள்விமா. டெய்லி நம்ம பயன்படுத்துறோம் பிளாஸ்டிக் பக்கெட் இருக்குல்ல, நாம யாருக்கா தெரியுமா பிளாஸ்டிக் பக்கெட்? பிளாஸ்டிக் வாடியா? அங்கே ஒரு அக்கா கை தூக்குறாங்களே, என்னடே ரப்பர் வாலியா? சரிதான், உங்களுக்கு தெரியலையோ? சரி, கிட்டத்தட்ட நிறைய பேர்த்த கேட்டப்போ நிறைய நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய அந்த உனக்கு தெரியுமா பாப்பா? ஓடியாங்க. பிளாஸ்டிக் பக்கெட் அப்படின்ற அந்த ஆங்கில வார்த்தையை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? நெகிழி வாளி. நெகிழி வாளி. நெகிழி. கை தட்டுங்க ஒரு வாட்டி வச்சாங்கம்மா. வெரி குட். அண்ணா இந்த பரிசு கொடுக்கணும். பரிசு கொடுத்துடலாம். சரி, இப்போ முதல்ல இவங்கிட்ட கேட்போம், தெரியலன்னா நீங்க சொல்லுங்க. சரியா? இந்த ஒரு கேள்வியோட அப்புறம் நம்ம வேற நிகழ்ச்சிக்கு போவோம். சரியா? ஹெலிகாப்டர். என்னப்பா இவ்வளவு பெரிய அதிர்ச்சி? ஆமா, இப்போ விமானம் அப்படின்னா, இப்போ ஏரோப்ளேன் அப்படின்னா நீங்க விமானம் அப்படின்னு ஆகாய விமானம் சொல்லிடுவீங்க இல்லையா? ஹெலிகாப்டர் அப்படின்றத தமிழ்ல எப்படி சொல்லலாம்? ஹெலினா ராட்டு. ஹெலினா ராட்டு. காப்னா கேப். டர்னா அது நான் தான். அப்புறம் டர். டர்னா டர். ஆமா, இதே கேள்வியே மேடத்துல கேட்பமா? கேளுங்க, உங்க வயல கேளுங்கம்மா. கேளுமா. ஹெலிகாப்டர்னா என்னக்கா தமிழ்ல? சின்ன விமானம். சின்ன விமானம். சின்ன விமானமா? அப்ப குட்டி விமானம் எது சொல்லுவீங்க? அதோட சின்ன விமானம். அதோட குட்டியா இருக்கிறதா? இந்த கடையில இருக்கும் அது இல்லையா? சரி, பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணாங்க. உனக்கு தெரியுமா? என்னம்மா?
ட்ரை பண்றேன் வானூர்தியா? புதுசா இருக்கடா வார்த்தை. சரி என்னப்பா தம்பி? வாராஜா உள்ளவா கேமராக்கு பின்னாடி நின்று எப்படி அழகா சொன்னாப்புல உலகு வானூர்தி என்பதுதான் மிகச் சரியான விடை. அந்த தம்பிகளுடைய நம்ம கை தட்டிடலாம். பரவாயில்ல, துணிவா மேடைக்கு வந்த சகோதரிக்கு இன்னொரு முறை உற்சாகமா கைகளை தட்டிடலாம். நீங்க ஒரு நிமிஷம் உள்ள போயிடலாம். அடுத்ததா வந்து இப்போ என்னோடு கூட மேடைக்கு ஒருத்தர் வரன்னு ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர் யார் அப்படின்னு தெரியல. என்ன வர்ற வழியில வாசல்ல நின்னாரு. இங்கதான் நின்னாரு. ஆளக்கானா வந்ததுல இருந்தே நம்ம பிரபு சாலமன் சார்ட்ட சொல்லி எனக்கு சினிமாவில் எப்படியாவது ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. வாங்க வாங்க, அவருக்கு ஒரு மைக் கொடுத்து அனுப்புங்க. வாங்க. வணக்கம் கை கொடுங்க. வாங்க வாங்க வாங்க. குமாரே ஒரு ஸ்டில் இல்ல ஸ்டில் அப்புறம் எடுத்துக்கலாம். வாங்க. முதல்ல இப்போ பிரபு சாலமன் ஐயா பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, எங்க இருக்க? காட்டுறேன் உங்களுக்கு, கடைசியா காட்டுறேன். படம் மைனா இதெல்லாம் படம் எடுத்தாரு அவரா? மைனா இது கும்கி படம் எல்லாம் எடுத்தாரு. ஆமா. எங்க இருக்காரா? அது இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதா? பார்த்தது இல்லைங்களா? சரி காட்டுறேன் உங்களுக்கு, காட்டுறேன். இப்போ நீங்க வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது. எல்லாருமே சினிமாவில் திறமை இருந்தா கண்டிப்பா சினிமாவில் வரலாம். சரி சரியா? இப்போ வந்து உங்கள்கிட்ட என்ன திறமைகள் இருக்கு அப்படிங்கறத மக்களுக்கு நீங்க காமிச்சாதான் நம்ம அடுத்த படத்துல பிரபு சாலமன் சார்ட்ட சொல்லி வாய்ப்பு வாங்கி தர முடியும். சரியா? சரி. முதல்ல நீங்க யார் அப்படிங்கறத அவங்க மக்களுக்கு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். முதல்ல வணக்கம் பண்ணிடுறேன். வணக்கம் போடுங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. வணக்கம் வணக்கம். என்ன இதெல்லாம் உங்க ஊருக்காரங்களா? இல்லைங்க. இல்ல செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல நீங்க வந்து வணக்கனோட கை தட்டுறாங்களா? தான் கேட்க. அங்க பாருங்க கை. வணக்கங்க. என்ன இவ்வளவு பெரிய கும்பிடு? தஞ்சாவூரா? பயங்கரமா கும்பிடுறாப்லையே. நன்றி நன்றி நன்றி. முடிஞ்சு போன உடனே நீங்க சொன்ன மாதிரி ஆளுக்கு 100 ரூபாய் கையில கொடுத்துடணும். சரியா? அது உங்க ஆள் கிடையாதா? சரி வாங்கண்ணே. ரைட். இப்போ என்னது, உங்களுடைய திறமையால இந்த கூட்டத்தில் நிறைய இருக்கு மக்கள் இருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இருக்காங்க. இதுல ஒரு 2 பேர் சிரிச்சிட்டா கூட உங்களுக்கு அடுத்த படத்துல வாய்ப்பு கன்ஃபார்ம். ஐயோ 2 பேர் சிரிச்சா போதுமா? 2 பேர் சிரிச்சா போதும். இப்ப பாருங்கன்னா 1 2 3 சொல்லாம எத்தனை பேர் சிரிக்கிறாங்கன்னு. என் வாழ்க்கைக்காக சிரிக்காம விடுவான்னு நினைக்கிறீங்களா? 1 2 3. அண்ணாச்சி அவன் எப்ப வர்றான் சொல்லு. இப்படித்தான் சிரிக்க சொல்லுவாங்களோ? அம்மா சிரிங்க, ஐயோ சிரிங்க. இப்படி ஒருத்தர் காலையே அவளுக்கு போய் சிரி கேட்டு வரல. ஹலோ எங்க போறிய? இல்ல கார்ல விடுறக்கா. இங்க வாங்க. இப்போ டேலண்ட நிரூபிச்சு சிரிக்க வைக்கணும். இப்ப உதாரணத்துக்கு இப்போ நீங்க யாருங்கிறத உங்களுக்கு சொல்றீங்களா? உங்க பேர் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லுங்க பாப்பா. யார்? ஏன் பேரா? உங்க பேர். ஹலோ உங்க பேர் என்னன்னு தானே கேட்டேன். இப்ப ஏன் கேளுங்களேன், உங்க பேர் என்னன்னு கேளுங்க. உங்க பேர் என்ன? இமான் அண்ணாச்சி. அப்படி சொல்லணும். என்ன உங்க பேர் என்ன? ஆதி நாராயண சிவசங்கர, சூரிய நாராயண சுப்பிரமணிய, ஆதிமூல ஆவடையப்ப, கதிர்வேலுங்கிற கந்தசாமி, பாண்டியங்கிற பாண்டித்துறை. அண்ணாச்சி இது வீட்டுல கூப்பிடுற சின்ன செல்ல பேரு. இன்னும் பாதி பேருக்கு சொல்லணுமா? ஓ இது செல்ல பேரா? ஆமா. வீட்டுல எப்படி கூப்பிடுவாங்க? வீட்டுல பக்கத்துல இருந்துன்னா மெதுவா கூப்பிடுவாங்க. தூரத்துல இருந்து வைங்க ஆதிநாராயண சிவசங்கர. பக்கத்துல இருந்தா மெதுவா கூப்பிடுவாங்க, தூரத்துல இருந்தா சவுண்டா கூப்பிடாது. எங்களுக்கு தெரியும். இப்ப வீட்டுல வந்து கூப்பிட செல்ல பேர் இருக்கும்ல, அந்த பேர் என்ன பேரு? பாண்டித்துறை. பாண்டித்துறை. நீ வந்து உங்க பேரை மாத்தியாச்சு தெரியுமா? ஏன் பேரவா? இது என்ன தெரியுமா? கை. கை கிடையாதுங்க. இது என்னது? இது தங்கம். இது ஒரு சான் 2 சான். ஜான் சான் ஜான். இன்னையில உங்க பேர் என்ன பேரு? சானே. வீட்டுல எப்படி கூப்பிடுவாங்க? ஏ சானே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பேர் நல்லா இருந்தா கை தட்டலாம் போறாட்டி. உங்க பேரையே மாத்த பாருங்க, அடுத்த லைஃப மாத்த போறோம். சரியா? இப்ப சொல்லுங்க, உங்க வீட்டுல எப்படி கூப்பிடுவாங்க? உங்களை எப்படி கூப்பிடுவாங்க வீட்டுல? ஏ சானு. ஏ சானு. அப்புறம் பி சானு, சி சானா. வாங்க. சரி இப்போ உங்க பேரை மாத்தியாச்சு. இப்போ உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. பேங்க் அடமானத்துல இருக்கு. பேங்க். உங்க வீடு என்ன பேங்க் அடமானத்துல இருக்கா? வித்து போட்டீங்களா? அதெல்லாம் கேட்கல. இப்ப எங்க வீடு வந்து கோயம்பேடு அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்கு. புரியுது புரியுது. இந்த சத்தியம் ஆபீஸ் இருக்கு தெரியுங்களா? யாரு? சத்தியம். சத்தியம் டிவியா? டிவி ஆபீஸுக்கு நேர ஏத்தாப்புல எங்க வீடு. சத்தியம் டிவி ஆபீஸுக்கு ஆப்போசிட்ல உங்க வீடா? ஆமா. சத்தியம் டிவி எங்க இருக்கு? எங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல. அது 2 பேர் வீடு எங்க இருக்குன்னாங்க. ஏத்தாப்புல இல்லையா? எங்க இருக்கு? ஏத்தாப்புல கேட்டு பாருங்க கேமராமேன் சார். ஐயோ கடவுளே. ஐயா உங்க வீட்டை பத்தி நான் கேட்கல. சரியா? இனிமே கேட்கவே மாட்டேன், விடுங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ வைத்தியம் பண்ணிட்டு. வைத்தியரா நீங்க? ஆமா. ஓஹோ
வைத்தியரா இருந்துட்டு அப்படி சைடுல சினிமாவில் பெரிய ஆமா, வேலை ஆமா, பார்க்கலாம். ஆமா. என்னெல்லாம் வைத்தியம் பார்ப்பீங்க? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. லோன் பிரச்சனை இருக்கு. அது இல்லங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு வாய் நாறுது. அது எப்ப இருந்து? நீங்க பேச ஆரம்பிச்சிருந்து. அதுக்கு இல்லங்க, உங்க முகம் அப்படியே வாட்டமா இருக்குதே, என்னமோ பிரச்சனையா என்னன்னு கேட்டேன். இல்ல, ஒரு வாரமா இருமல் கேட்கவே மாட்டேங்குது, அதனால கொஞ்சம் டல்லா இருக்கேன். எங்க இருமுங்க? இந்த இருமல் இன்னொரு வாட்டி இருங்க. எதுக்கு? இல்ல இருமுங்களேன். கேக்குதே, ஒரு வாரமா இருமல் கேட்கலன்னாங்க. நல்லா உங்களுக்கு அடிச்சுங்களா? ஹலோ ஏப்பா, உங்களுக்கு அடிச்சுலப்பா? ஹலோ, அதான் கையில கேட்ட இதே. ஒருத்த அசிங்கப்பட்டா உங்களுக்கு அவ்வளவு ஆனந்தமா? இருமல் கேட்க மாட்டேங்குதா? காது செவிடுனே சொன்னேன். இருமல், சரி இருமல் நிக்க மாட்டேங்குதுங்க. ஒரு வாரமா இருமல் நிக்கல. சொல்லுங்க. சரி, நீங்க வைத்தியர் தானே? என்ன மாதிரி இந்த வயிறு பெருத்தவங்களுக்கு. ஆமா, அதிகமா சாப்பிடுவீங்களோ? எங்க 2 இட்லி முழுசா சாப்பிட முடியல. 2 இட்லியை யாரு முழுசா திங்க முடியும்? பிச்சு பிச்சு தான் திங்க முடியும். பாத்தீங்களா, பிச்சு பிச்சு தான் சாப்பிடணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வெறும் வயிற்றுல நீங்க கொஞ்சம் நடங்களேன். வெறும் வயிற்றுல நடக்கணுமா? ஆமா. யார் வயிற்றுல? எங்க கிட்ட கேள்வி இருக்கு. அது இல்லங்க, நீங்க எம்டி ஸ்டமக்கா இருக்கும் போது 1 கிலோமீட்டர் அப்படி நடந்தீங்கன்னா நல்லா ஆயிரும்னு சொல்ல வரேன். காலையில இருந்துச்சு நடக்கிறது, ஓடுறது, வாக்கிங் போறது, இந்த கதை நமக்கு நடக்காது. ரொம்ப ஈஸியா உடம்ப குறைக்கிறதுக்கு டிவியில பாக்குற போது அப்படி கொஞ்சம் வெள்ளையா தெரியுங்க. ஆனா இப்ப அட்டை கரியா இருக்கீங்க. நீங்க வெள்ளையாகிறதுக்கு ஒரு வைத்தியம் சொல்றேன், கேக்குறீங்களா? நான் கேட்டேன் அவங்ககிட்ட. கலர் கொஞ்சம் எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு, கொஞ்சம் கலரை மாத்தி. அது தமிழ்நாட்டுல நிறைய பேர் நம்ம கலர்ல தான் இருக்காங்க. வேற கூட பாதிக்கப்பட்ட ஒரு பையன் இருக்கான். கலரை பத்தி பேசினா மட்டும் எங்களுக்கு கெட்ட கோபம் வரும். இருந்தாலும் சரி, நீங்க ஆசைப்படுறீங்க, நம்ம கருப்பா இருக்கிறவங்க சார்பா கலரா இருக்க ஒரு ஐடியாவை கேட்போமே. ஆமா, நல்ல எங்களை மாதிரி கருப்பா இருப்பவர்கள் கலர் ஆகிறதுக்கு நாங்க என்ன பண்ணோம்? கொஞ்சம் வைக்கோல் மட்டும் தேவை. வைக்கோலா? ஆமா. எதுக்கு? இப்படி கீழே போட்டு ஒரு வத்தி பெட்டில் இப்படி கொளுத்திட்டோம்னா குப்புன்னு எரியும். அந்த நேரம் கையை அப்படி அப்படி உள்ள போட்டு அப்படி இப்படி எடுத்து கத்தி வச்சு சுரண்டி பாருங்களேன். இந்த கருத்தை பண்ணி எல்லாம் அப்படித்தான் சுடுறாங்க, விளையாடுன்னு வரும். ட்ரை பண்ணுங்களா? அநேகமா வைக்கல வச்சு சுரண்டி தான் இவர் இந்த கலர்ல இருக்காரோ. வயிற்றுல குத்துறா. வாங்க. சரி, இப்ப நீங்க என்ன திறமை இருக்குன்னு சொல்லி சினிமாவில் நடிக்கணும்னு நானே ஒரு சின்ன இந்த இவ்வளவு பெரிய பையனா இருக்கும் போது சரி பெரிய பாடகர் ஆசைப்பட்டேன். சரி, ஒரு ஆத்து பக்கத்துல ஒருத்தர் துணி துவைச்சிட்டு இருந்தார். சரி, அந்த பக்கம் போய் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். துணி துவைச்ச ஒரு துணியை போட்டாரு. ஏன் கை தட்டிட்டார்? கை தட்டா அண்ணே, நீங்க கை தட்டுற அளவுக்கா நான் இங்க நல்லா பாடிட்டு இருக்கேன்னு கேட்டேன். சரி, இல்ல ஒரு வாரமா காணா போன கழுதை வந்துட்டு இருக்கு தம்பி. அப்புறம் இப்படி பாட்டு பாட்டா அதான வரும். பாட்டு சபையில கிடையாது, நீங்க கிடையாது. அதுல இருந்து பாட்டு பாடுறத விட்டீங்க. விட்டுட்டேன். சரி, ரைட், விடுங்க. இப்ப நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது எக்ஸ்ட்ரானரி டேலண்ட காமிச்சு இந்த மக்களை சரி கேட்க முடியுமா? ஒன்னே ஒண்ணு கொண்டு வந்திருக்கணும். என்னது இது? இந்த காது கேளாதவர்களுக்காக நியூஸ் வாசிக்கிறது. காது கேளாதவர் நியூஸா? ஆமா, அந்த ஒருத்தர் வாசிப்பாரு, இன்னொருத்தர் செய்தி காட்டுவாங்கல்ல. ஆமா ஆமா, அந்த செய்தி இந்த ஒரு எழுத்து கீழே ஒரு கோடு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அது ரெண்டாவது வாசிக்கணும். மெதுவா வாசிங்க, நான் ஆக்ஷன் பண்றேன். ஓ, நான் வாசித்தா நீங்க ஆக்ஷன் பண்ணுவீங்களா? ஆமா, ஆனா மக்கள் சிரிச்சுட்டாங்கன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு. சிரிச்சா நம்ம பிரபு சாலமன் சார் அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட காட்டுவேன். அது எங்க இருக்காருன்னு சொல்ல இருக்கிறாப்ல, இந்த கூட்டத்துல தான் இருக்காப்ல. இருங்க. சரி, இப்ப நான் நியூஸ் வாசிக்கிறேன், இவர் வந்து ஆக்ஷன் பண்ண போறாரு. நல்லா இருந்தா நீங்க உற்சாகமா கை தட்டலாம். அதுல தான் எனக்கு நான் கண்டுபிடிச்சு விடுவேன். சரியா? அவருக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கிறது கிடைக்காது உங்க கையில தான் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், 2 பக்கம் ஸ்கிரீன் கட்டியிருக்கோம். சரியா? என்ன ஒரு ஆர்வம். வணக்கம். தலைப்பு செய்திகள். தலை பூ செய்திகள். வாசிப்பது ராமசாமி. வாசிப்பது ராமசாமி. நேற்று பஞ்சாபில் பயங்கர அடிதடி. நேற்று பஞ்சாபில் பயங்கர அடி தடி. நேற்று பாண்டிச்சேரி சட்டசபையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நேற்று பாண்டிச்சேரி சட்ட சபையில் பேச்சு வார்த்தை நடைபெற்றது.
பெற்றது. இதனால் மந்திரி சபை விரிவாக்கப்பட்டது. இதனால் மந்திரி சபை விரிவாக்கப்பட்டது. முடிவில் 2 மந்திரிகள் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். முடிவில் 2 மந்திரிகள் சேர்த்து கொல்லப்பட்டனர். நேற்று சீன பிரதமர் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்து இறங்கினார். நேற்று சீன பிரதமர் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்து இறங்கினார். அவருக்கு நம் வெளியுறவு அமைச்சர் பல முக்கிய இடங்களை சுட்டி காண்பித்தார். அவருக்கு நம் வெளியுறவு அமைச்சர் பல முக்கிய இடங்களை சுற்றி காண்பித்தார். வானிலை அறிக்கை. வானிலை அறிக்கை. வானம் இன்று மப்பும் மந்தாரமாய் காணப்படும். வானம் இன்று மப்பும் மந்தாரமுமாய் காணப்படும். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது. மீண்டும் முக்கிய செய்திகள் நாளை காலை 9 மணிக்கு. மீண்டும் முக்கிய செய்திகள் நாளை காலை 9 மணிக்கு. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ஒரு நிமிஷம். என்ன நடந்துச்சே தெரியல, இவ்வளவு சத்தம் போடல. எங்க என்ன நடந்துன்னு தெரியல. நல்லா பண்ணாரா? சிரிச்சுட்டாங்க. இந்த ஏரியாவே சிரிக்க வச்சுட்டீல. ஒரே ஒரு பேனா பிடிங்க. எழுத படிக்க தெரியல? இல்ல எழுத தெரியும்ல. இதே பேப்பர்ல என்ன எது பாட்டுக்கிட்டு எழுதுமா? இல்ல எல்லாத்தையும் கேள்வி கேட்கறீங்களே, ஒரு 2 கேள்வி. இது எழுதுறது அப்புறம் இருக்கட்டும். சரி, இப்ப வீட்டுக்கு பால் போடுறாங்கல்ல. ஆமா. அவன் என்ன சொல்றான்? வீட்டுக்கு பால் போடுறவரை பால்காரர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, பேப்பர் போடுறவன? பேப்பர் போடுறவரை அதான் எல்லாருக்கும் தெரியுமே, பேப்பர் காரர் அப்படிதான் சொல்லுவோம். பிச்சை போடுறவன? ஆமா, யோசிக்கவே இல்லையா? எப்படி சொல்லணும்? இல்ல பிச்சைக்காரனே சொல்லிடுமா? இல்ல 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 பிச்சைக்காரன் சொல்ல முடியாதமே. ஈகை குணம் உள்ளவர், நல்ல இறக்க குணம் உள்ளவர் அப்படி சொல்லிடலாம். அது விட்டுருது. இப்ப இதெல்லாம் தங்கம் தானே? ஆமா, தங்கம். தங்கத்தை உருக்குனா என்ன கிடைக்கும்? தங்க செயினை உருக்குனா என்ன கிடைக்கும்? தங்க செயினை உருக்குனா தங்கம் கிடைக்கும். வெள்ளி செயினை உருக்குனா என்ன கேள்வி? தங்க செயினை உருக்குனா தங்கம் கிடைக்கும், வெள்ளி செயினை உருக்குனா வெள்ளி கிடைக்கும். சைக்கிள் செயினை உருக்குனா கிடைக்காதுல்ல? அங்க இருந்தே கிடைக்காட்டாங்க. ஒரே ஒரு வரி மட்டும். சரி, என்ன எழுதணும்? ஒரு 2 வரி மட்டும். 2 வரியா? ஆமா. சொல்லுங்க. சூர்யா மாட்டை காட்டு பக்கம் ஓட்டி சென்றான். இது முதல் வரியா? ஆமா. சூர்யா மாட்டை காட்டு பக்கம் ஓட்டி சென்றான். முதல் வரி கரெக்டா இருக்கா? ஒரு வரியா? சீக்கிரம் சொல்லுங்க. என்று ஓட்டி சென்றான். எப்படி ஓட்டிட்டு போனா? என்று ஓட்டி சென்றான். இதெல்லாம் எழுத முடியுமா? இதெல்லாம் எழுத முடியுமான்னு கேட்டேன். இப்ப நான் 2 வரி சொல்றேன், எழுதுங்க பாப்போம். எழுத படிக்க தெரியுமா? சொல்லுங்க. சூர்யா மாட்ட பவு பவுன்னு ஓட்டினார். நம்மள இப்ப எழுதட்டுமே பாப்போம். உங்க பேர் என்ன? ஆதிநாராயணன். இது பேர் என்ன? ஜான். ஜான். ஜான் தனது காரை முதல் வரி எழுதியாச்சா? இப்ப நான் சொல்ற 2வது வரி தான் முக்கியமான வரி, அது எழுதணும். என்ன? ஜான் தனது காரை என்று ஸ்டார்ட் செய்தார். எழுதுங்க பாப்போம். சவுண்ட் வாயில வரப்படாது, இங்க வரணும். வரல? வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருக்கா, அது வந்து புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, அறிமுகப்படுத்துறேன். நீங்க எங்க இருக்க? சார் தானே? பிரபுசாலமன் சார். இருங்க, ஏன் அவசரப்படுறிய? இவருக்கு சினிமாவில் வாய்ப்பு சொல்லி விட்டுலாமா? சொல்லிடலாமா? சொல்லிடலாம் போல இருக்க. ஏகப்பட்டவர்கள் ஆதரவு சொல்றாங்க. நன்றி நன்றிங்க. சரி, இப்போ அடுத்தாப்புல பிரபுசாலமன் சார் இது வரைக்கும் பார்க்கல. இந்த முன்வரிசையில் இருக்காங்களே தான் பிரபுசாலமன் சார். சார்
படத்துல வயசான ஒரு மாதிரி தெரியும் நினைச்சேன். இவ்வளவு இளமையா இருக்காரு. ஏன் ஒரு நல்ல படம் எடுத்தா வயசான தான் எடுக்குமா? ஆமாங்க, அவ்வளவு இப்படியே தான் நம்ம அவளே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் இவ்வளவு நாள். சரி பரவாயில்ல விடுங்க. இந்த இருக்காங்களே மோகன் சிலாசர் ஐயா, இது பெர்க்மான் ஐயா. ஆமா, நீங்க மசாலா தூள்லாம் வாங்கல, ஆச்சி மசாலா. ஆமா, அது ஓனர் அவங்க தான் பக்கத்துல உட்காந்துருக்காங்களே, எல்லாம் அவங்க ஃபேமிலி எல்லாமே உட்காந்துருக்கோம். அவன் சாப்பிட்டு சொல்லி அடுத்த படத்துல உங்களுக்கு வாய்ப்பு சொல்லிடுவோம். சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கா, கேள்விகள் ஏதாவது இருக்கா? இல்லைங்க, சின்ன குழந்தைகள்லாம் விரும்புவாங்களா என்னன்னு தெரியல. என்ன இந்த நாய் மேட்டர்கள்லாம் இருக்கு. நாய்கள்லாம் குட்டி நாய் கத்துவோம், அதெல்லாம் வேண்டாம். நாய் மாதிரி குலைப்பீங்களா? ஆமா. எங்க இதை குலைச்சு காட்டுங்க பார்ப்போம். இவரை நாய் மாதிரி குலைப்பாரமா, குலைக்க சொல்லலாமா? உங்களுக்கு பிடிக்குமா? சரி ரைட், டக்குன்னு சொல்லுங்க. சரிங்க. இப்ப குட்டி நாய் பசியில கத்துது. குட்டி நாய் பசியில கத்துமா? எப்படி? இந்த அப்படியே நாய் மாதிரி கத்துறாரு. சரி, குட்டியோட அம்மா மாதிரி ஒரு நாய் வருது. சரி, இதுக்கு சந்தோஷம், அம்மா தான் வருதுன்னு சொல்லி. ஓஹோ, பக்கத்துல பார்த்தா வேற நாய். வேற நாயா? ஆமா. அவர் வந்தவர் ஊர் ரவுடி. ரவுடி நாயா? யாரடா மரியாதை எல்லாம் பேசுறேன்னு அவர் கோபம். அவரு அப்படி அதிகம் பேச மாட்டார். அவர் என்ன கேட்டாரு? என்னாச்சு? கடிச்சு விட்டார் ரவுடி. ரவுடி கடிச்சு விட்டாரா? ஆமா. சரி, அப்புறம் என்ன? அம்மா தெருவில் அப்பதான் தூங்கி எந்திரிச்சு, யாருன்னு ஏன் புள்ள சத்தம் மாதிரி கேக்குது. யாரு? அந்த குட்டியோட அம்மா. அம்மா நாயா? ஆமா, தெருவில் தூங்கி அப்பதான் எந்திரிக்குது. சரி, என்னது? நாய் கொட்டாய் விடுதுங்க. நாய் கொட்டாய் விடுமா? ஆமா, தூங்கி எந்திரிச்சு கொட்டாய் விடுல. நாய் கொட்டாய் விடுமா? எங்க எங்க இன்னொரு வாட்டி விட்டு காட்டுங்க. அப்படியே நாய் மாதிரி. ஓ, அப்படி அது என்னங்க இது? எங்க எங்க எனக்காக இன்னொரு வாட்டி, ஒரே வாட்டி நாய் கொட்டாய் விடுங்க ப்ளீஸ். ஆடா, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, வாங்க 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 பாஸ். நாய் கொட்டாய் விட்டு பாத்திருக்கீங்களா? இப்ப உங்களுக்காக ஒரு வாட்டி விடுவார் பாருங்களேன். என்ன விட்டுருக்கேன், இந்த பக்கம், இந்த பக்கம், இவங்களுக்காக ஒரே வாட்டி கை தட்டு, கை தட்டு. வாங்க வாங்க, இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம். அட வாங்க பாஸ். நேரத்தில் இந்த பக்கம் இருக்காங்கல்ல, இவங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி நாய் மாதிரி கொட்டாய் விடுங்க. அப்படியே அந்த கடைசி வரிசையில் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி நாய் மாதிரி கொட்டாய் விடுங்க. ஓ, நாய் கோவம் வந்துருச்சா? சரி வாங்க வாங்க, போதும். ரைட்டு. இப்ப கொட்டாய் விட்டுட்டு தாய் நாய் முடிச்சிருச்சு. தாய் நாய் யாரா என் பிள்ளை அடிச்சவனு? வெளியே ரெண்டு நாய் எட்டி பத்த மாதிரி இருக்க. சரியில்ல, போட்டோம். ஊர் அப்படி கோபம். உன் பையன் தான் மரியாதை எல்லாம் பேசுறேன், அவனுக்கு என்கிட்ட ஏதாவது வாழாட்டினா உன் மகனை கடிச்ச மாதிரி உன்னையும் கடிச்சு புரியும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அவரு இதுக்கடையில பங்களாவில் ஒரு நாய், பங்களா நாய், பங்களா நாய் படிச்சுட்டு இருக்கு. நாளைக்கு எனக்கு பரிசு இருக்கு, நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போன்னு அவரு ஜட்ஜ் பண்றாரு. சரி, ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. சரி, இதுல வயசான நாய், கிழட்டு நாயா. சத்தம் போடாதீங்க சாமி. அது சத்தம் போட முடியாது, கார்பரேஷன்காரன் கண்டான் வண்டியில தூக்கிட்டு போயிடுவான். இந்த மாதிரி நடுத்தரவுல போட்டுருவான் சாமி, அவங்க வேலையை பாருங்கன்னு அட்வைஸ் பண்ணுது. வயசான நாய் கத்த முடியாதுனே. ஆமா, அது எப்படி கத்துது? கை தட்டி உற்சாகமா. நன்றி நன்றி, ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க, ரொம்ப பிரமாதம் பண்ணீங்க. அதுல என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த நாய் கொட்டாய் விட்டது பயங்கர ஹைலைட். நான் என்ன சொல்ல, நீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாருக்கும் பண்ணீங்க, அது சந்தோஷம், அதுல மாத்துக்கிறது கிடையாது. நமக்காக முன்னால உட்காந்துருக்காங்கல்ல நம்ம மோகன் பிரதருக்காக ஒரே ஒரு வாட்டி நாய் மாதிரி கொட்டாய் விட்டு கவனிச்சுங்களேன். சூப்பர், நல்ல திறமையான ஆளு, திறமையான ஆளு. நம்ம ஃபாதர் பெர்க்மான் ஐயா அவர்களுக்காக ஒரே ஒரு வாட்டி நாய் மாதிரி கொட்டாய் விட்டு ப்ளீஸ் நமக்காக. பிரமாதமா பண்றீங்க, பிரமாதமா பண்றீங்க. நம்ம பிரபு சரவணன் சாருக்காக உங்களுக்கு வாய்ப்பு தருவாப்பில்ல, ஒரே ஒரு வாட்டி சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு கிலோ மசாலா தூள் வாங்கி தரேன்.
நம்ம ஆச்சி மசாலா கம்பெனிக்காக ஒரே ஒரு வாட்டி நாய் மாதிரி கொட்டாரு. மசாலா தூள் வேண்டாமா? ஒரு வாட்டி அவருக்காக ஒரு கிலோ மசாலா கொடுத்துருக்கேன் சார். என்ன சொன்னாலும் வியாபாரம் பண்றீங்க. ரொம்ப திறமையான நம்ம பாண்டித்துறனை ஒரு நிகழ்ச்சிக்காக இவர் வந்து நம்ம வேற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி உள்ள நிகழ்ச்சி பண்ணோம். யாருங்கிறது ஒரே சொல்லிருங்க தயவு செய்து. அதாவது கீர்த்தன பாடல்ல காணிக்கை தருவாயே எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்குன்னு சொல்லி லா பொன்னுசாமி ஐயர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இறந்துட்டாரு. அவருடைய பேரன். அவர் பேரன் நீங்க இந்த விஷயத்தை இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லலையே. பரவாயில்ல. பாரம்பரியமாக நம்ம அது என்ன பாமாலே கீர்த்தனையா? இல்ல கீர்த்தனை இல்ல, கீர்த்தனை எழுதின ஒருத்தருடைய பேரன். உண்மையிலே கைத்தட்டி ஒரு வருஷம் பாராட்டிடலாம். இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஆமா, கடவுளுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரியா? ஆமா. இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த சிறு நிகழ்ச்சியை கண்டு ரசித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகளை சொல்லிட்டு மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பளித்த அருமை ஐயா மோகன் சிலாசஸ் அவர்களுக்கும், ஐயா பெர்க்மான்ஸ் அவர்களுக்கும், ஐயா பிரபு சாலமன் ஐயா அவர்களுக்கும், சத்தியம் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை சொல்லி மீண்டும் இது போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்புடன் விடைபெறுவது உங்கள் இவான் அண்ணாச்சி. நன்றி, வணக்கம். சொல்லுங்க அண்ணே, மிஸ் பண்ணிடாதே. அப்புறம் நன்றி நன்றி நன்றி.